வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்றைக்கி நம்ம 2A மெயின்ஸ் உடைய ஜிஎஸ்க்கான யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஒரு 70% கவர் பண்ணிடணும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லேபர் மைக்ரேஷன். சரிங்களா? ஸோ லேபர் மைக்ரேஷன், பாப்புலேஷன் க்ரோத்து, செக்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், காசஸ் ஃபார் பாப்புலேஷன் க்ரோத்து, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ், ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த டாபிக் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க. நம்மளோட சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டீம் பேஸ் படிக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது லேபர் மைக்ரேஷன். லேபர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பீப்புள் மூவ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இடையில பீப்புள் வந்து மூவ் ஆகுறாங்க. அதுதான் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மக்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே அல்லது வெவ்வேறு மாவட்டங்களுக்கு இடையே நகர்கின்றனர். சரிங்களா? மூவ் ஆகுறாங்க. அதான் தொழிலாளர் இடம்பெயர்வு, லேபர் மைக்ரேஷன். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னா வித்தின் கண்ட்ரி. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்து மைக்ரேட் ஆகக்கூடியது. அதில் வந்து ரூரல் அர்பன், இன்ட்ரா ஸ்டேட். ஸோ இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் ஸ்டேட், அது இன்டர் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இன்டர் ஸ்டேட்னா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இன்டர் ஸ்டேட்னா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் மைக்ரேஷனுக்குள்ள டைப் இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் அல்லது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. ஸோ இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போகக்கூடியது எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். அடுத்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்டு பை வார், பர்சிக்யூஷன், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனால் பீப்புள் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போவாங்க. இது வந்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். ஸோ அடுத்து வந்து வாலண்டரி மைக்ரேஷன் அப்படிங்கிறது பெட்டர் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் லைஃபுக்காக வாலண்டரியாக ஒரு இடத்துல வந்து மைக்ரேட் ஆகக்கூடியது. இது வந்து டெம்பரரி மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்காக, சீசனல் என்ற ஒரு டெம்பரரி ஒர்க்காக மைக்ரேட் ஆகக்கூடியது. இது பர்மனன்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது லாங் டியூரேஷன். சரிங்களா? ஸோ பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடியது ஒரு நியூ பிளேஸில். ஸோ அடுத்து வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது, ஸோ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போகிறாரு. ஸோ பெங்களூர்னா கர்நாடகாவுக்கு போகிறாரு. ஸோ ஏதோ ஒர்க்கோ இல்லை எதுக்கோ நாங்கள் போய் செட்டில் ஆகியிருப்பார். ஸோ அகைன் வந்து என்ன பண்ணுறாரு, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்பி வருவார். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கோவிட் டைமில் பார்த்துருப்போம். ஸோ நிறைய அங்கே ஒர்க் பண்ணவங்க திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி who previously migrated back to their country of origin or original place of residence. சரிங்களா? ஸோ மைக்ரேட் ஆனவங்க திரும்பி அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு வரக்கூடியது தான் ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ வகைகளில் உள்நாட்டு இடம்பெயர்வு அப்படிங்கிறது நாட்டிற்குள்ள, அதில் வந்து கிராமப்புற, நகரப்புற, அதுக்கப்புறம் மாநிலத்துக்குள், அப்புறம் மாநிலங்களுக்கு இடையே அப்படின்னு சொல்லி டைப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து வெளிப்புற இடம்பெயர்வு, அதாவது சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு போகக்கூடியது. அடுத்து கட்டாய இடம்பெயர்வு, போர், துன்புறுத்தல், இயற்கை பேரழிவு. ஸோ இயற்கை பேரழிவுலாம் எது நம்ம சொல்ல, எக்ஸாம்பிள் காட்டு தீ நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது கட்டாய இடம்பெயர்வு. அடுத்து தன்னார்வ இடம்பெயர்வு, ஸோ சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் இல்லை சிறந்த வாழ்க்கை இருக்கிறதுனால அங்கே மூவ் ஆகுவாங்க, வாலண்டியாக மூவ் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் தற்காலிக இடம்பெயர்வு குறுகிய காலம். சரிங்களா? ஸோ பருவகால அல்லது தற்காலிக வேலைக்காக. நிரந்தர இடம்பெயர்வு நீண்ட காலம். சரிங்களா? ஸோ நிரந்தரமாக போய் ஒரு புதிய இடத்துல குடியேறுதல். தலைகீழ் இடம்பெயர்வு அப்படிங்கிறது, ஸோ முன்னாடி இடம்பெயர்ந்தவர்கள் அவங்ககிட்ட சொந்த நாட்டிற்கு திரும்பி வரக்கூடியது தலைகீழ் இடம்பெயர்வு. இப்போ 2011 சென்சஸ். சரிங்களா? ஸோ இதன்படி இந்தியாவில் 45.6 crore மைக்ரண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து 38% ஆஃப் பாப்புலேஷனில் 38% மைக்ரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து 99% இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னா வித்தின் ஸ்டேட் அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு இடையில தான் மைக்ரேட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார்லேருந்து தான் அதிகமான பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 45.6 கோடி புலம்பெயர்ந்தவர் இருக்காங்க. இது வந்து மக்கள் தொகையில் 38%, அதிகமாக 99% உள்நாட்டில் இடம்பெயர்வு தான். சரிங்களா? ஸோ உள்நாட்டு இடம்பெயர்வு தான் செஞ்சுருக்காங்க 99%. ஸோ உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள் தான் அதிகமான இடம்பெயர்வு நடைபெறட்டுருக்கு. ஸோ இப்போ அதே 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 34.87 lakh மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்காங்க. அதில் 7.13 lakh உமன், பெண்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து 50% பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த நார்த் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து
இந்த மைக்ரண்ட் பீப்புள் வந்து இருக்காங்க. 18.85 lakh மைக்ரண்ட்ஸ் பார்ன் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா. ஸோ 18.85 லட்சம் மைக்ரண்ட்ஸ் வந்து பார்ன் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடுனா ஸோ அதர் ஸ்டேட், ஸோ வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள். 77.2% மைக்ரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரிலேருந்து வந்தவங்க தான் 77.2% பீப்புள் மைக்ரண்ட்ஸ். சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் 34.87 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. 7.13 லட்சம் பெண்கள். இதில் திருவூர், சென்னை, செங்கல்பட்டு, ஸோ இதில் வந்து 50%. ரிமைனிங் வந்து திருப்பூர், கோவை, ஈரோட்டில் மீதி 50% இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. 18.85 லட்சம் மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்தவர்கள், அப்படின்னா வேறு மாநிலத்தவர்கள். சரிங்களா. ஸோ 18.85 லட்சம் புலம்பெயர்ந்தவர் வந்து வேறு மாநிலத்தவர்கள். 77.2% வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து குடியேறியவர்கள். ஸோ அதே மாதிரி இது வந்து 2011 சென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு மைக்ரேஷன் சர்வே 2015. தமிழ்நாடு மைக்ரேஷன் சர்வே. சரிங்களா. தமிழ்நாடு இடம்பெயர்வு கணக்கெடுப்பு 2015. ஸோ இது வந்து யார் எடுத்திருப்பாங்கன்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு, அதாவது என்ஆர்டி போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஃபண்டிங் மூலமாக இவங்க வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா எமிக்ரன்ஸ், ஸோ எமிக்ரன்ஸ்னால் வெளியே போகிறவங்க, ஸோ அவுட் பீப்புள், ஸோ அவுட் கோயிங் பீப்புள். எமிக்ரன்ஸ்னால் அவுட் கோயிங் பீப்புள். அது இமிக்ரன்ஸ்னால் உள்ளே வரக்கூடியவங்க. இமிக்ரன்ஸ்னால் இன்கமிங், இப்படின்னா வச்சு இன்கமிங். ஸோ இமிக்ரன்ஸ் உள்ள வரவங்க. எமிக்ரன்ஸ்னால் வெளியே போகக்கூடியவங்க. சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேருந்து மற்ற நாடுகளில் வந்து 2.2 மில்லியன் தமிழர்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ 2.2 மில்லியன்னா எவ்வளோங்க? 22 lakh பீப்புள். சரிங்களா. ஸோ அதில் ஃபீமேல் 14.7%, மேல் வந்து 85.3%. சரிங்களா. ஸோ ஹையஸ்ட் எமிக்ரேஷன் நடந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ராமநாதபுரத்தில் இருந்தால் அதிகமாக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. ரொம்ப கம்மியாக லோவஸ்ட் எமிக்ரேஷன் நடந்தது தேனி, தருமபுரி, நீலகிரிஸ். இதெல்லாம் வந்து லோவஸ்ட் எமிக்ரேஷன் இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து அதிகமான கண்ட்ரிஸ் வந்து மைக்ரன்ஸ். ஸோ அதிகமான நாடு எந்த நாடுக்கு அதிகமாக போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர், 2வது UAE, 3 சவுதி அரேபியா. சரிங்களா. ஸோ இந்த நாடுகள் தான் அதிகமான தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க. ஸோ இவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழகம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 61,843 crores வந்து வந்துருக்கு. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டினுடைய அந்த மைக்ரேஷன் ரேட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. 0.66. இப்போ வந்து இப்படி இருக்கு, ப்ளஸில் தான் இருக்குது. சரிங்களா. இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், தமிழ்நாடு இடம்பெயர்வு கணக்கெடுப்பு 2015 தமிழ்நாடு திட்டக்குழுவின் நிதியுதவியில் அயலக தமிழர்கள் நல வாரியம் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. ஸோ உலகினுடைய எந்த பகுதியிலும் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து குடியேறவர்கள் பார்த்தீங்கன்னா 2.2 மில்லியன். ஸோ 22 லட்சம் மக்கள். அதில் 14.7% பெண்கள், 85.3% ஆண்கள். ஸோ அதிக குடியேற்றம் நடந்த மாவட்டம் சென்னை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம். இந்த அதிகமாக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. ரொம்ப கம்மியானு பார்த்தீங்கன்னா தேனி, தருமபுரி, நீலகிரியில். சரிங்களா. இங்கே வந்து ரொம்ப கம்மியான மக்கள் வந்து அங்கேருந்து வெளியேறுகிறார்கள். அதிக குடியேற்றம் பெறக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், 2 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், 3 சவுதி அரேபியா. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், 2 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், 3 சவுதி அரேபியா. ஸோ தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த மொத்த பணம் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியனா 61,843 crores. சரிங்களா. ஸோ நேர்மறை இடம்பெயர்வு விகிதம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது 0.66. ஸோ 0.66. அடுத்து 2015 டேட்டா பார்த்தோம். அடுத்து வந்து ப்ரெசன்ட் டேட்டா. ஸோ 2020 to 2021 மைக்ரேஷன் இன் இந்தியா 2020 to 2021. சரிங்களா. இது வந்து NSO வந்து வெளியிட்ட டேட்டா. ஸோ மைக்ரேஷன் ரேட்டு இந்தியாவுடைய மைக்ரேஷன் ரேட்டு 28.9%. இதில் அர்பன் வந்து 34.9%, ரூரல் 26.5% இருப்பாங்க. இதில் வந்து அர்பனில் தான் வந்து மைக்ரேஷன் ரேட்டு அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ ரூரலை விட அர்பன் பீப்புள் தான் நிறைய மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இடம்பெயர்வு 2020 to 2021 டேட்டா தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் வெளியிட்டிருப்பாங்க. இந்தியாவிலுடைய இடம்பெயர்வு விகிதம் பார்த்தீங்கன்னா 28.9%, நகர்ப்புறம் 34.9, கிராமப்புறம் 26.5. சரிங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப நகர்ப்புறத்தில் தான் வந்து அதிகமான இடம்பெயர்வு வந்து நடந்துட்டுருக்கு.
ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ரீசன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ மைக்ரேஷனுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ் ஃபேக்டர், சரிங்களா. ஸோ பாவர்ட்டி, லோ ப்ரொடக்டிவிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸாஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டர். அடுத்து புல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹையர் வேஜஸ், பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன், பெட்டர் அம்யூனிட்டிஸ் ஆஃப் லைஃப். இது வந்து புஷ் பேக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வரக்கூடியவங்கள வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ அர்பன் லேபர் ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி மினிமம் சைஸபிளாக இருக்குது. அதே மாதிரி அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டிட்டரன்ஸ் டு ஃப்ரெஷ் ஃப்ளோ ஆஃப் மைக்ரேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன், சரிங்களா. ஸோ ரூரல்லேருந்து அர்பனுக்கு வரக்கூடிய அந்த மைக்ரன்ஸை பின்னுக்கு தள்ளக்கூடிய காரணிகள், புஷ்பேக் ஃபேக்டர்ஸ். ஸோ காரணங்கள் பார்த்தா உந்துதல் காரணிகள்: வறுமை, குறைந்த உற்பத்தி திறன், வேலையின்மை, இயற்கை வளங்களை சோர்வு. ஸோ இதெல்லாம் வந்து உந்துதல். அடுத்து இழுக்கும் காரணங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்பு, அதிக ஊதியம், சிறந்த வேலை நிலைமைகள் இருக்குது, சிறந்த வாழ்க்கை வசதிகள் இருக்குது. புஷ்பேக் காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற தொழிலாளர் படை வந்து கணிசமாக இருக்குது, நகர்ப்புற வேலையின்மை விகிதம் அதிகமாக இருக்குது, ஸோ வேலை இல்லாத நபர்கள் குழுக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணிகள் அனைத்து கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்கள் இடம்பெறதை தடுக்கிறது. ஸோ ஒரு பேரியராக இருக்கக்கூடியதான் புஷ்பேக் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து இந்த மைக்ரன்ஸுக்கான ஸ்கீம்ஸ். மைக்ரன்ஸுக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட், சரிங்களா. ஸோ கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐஎஸ்எம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து ஆல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுக்கான டேட்ல வந்து 26 டிசம்பர் 2024, சரிங்களா. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த போர்ட்டல் மேனேஜ் பண்ணக்கூடியது தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணது எப்போனா ஆகஸ்ட் 2020, சரிங்களா. ஸோ அந்த கோவிட் டைமில் வந்து இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க டு ரிஜிஸ்டர் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, சரிங்களா. ஸோ இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்டின் படி ஸோ எம்ப்ளாயர்ஸ் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணணும்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டர்ஸ்டேட் ஒர்க்மேன் ஆக்ட் வந்து 1979 வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம். ஸோ இவங்க வந்து ஐஎஸ்எம் போர்ட்டல், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பதிவு செய்வதற்கான போர்ட்டல், ஐஎஸ்எம் போர்ட்டல். ஸோ இது வந்து காலக்கெடு 26 டிசம்பர் 2024. ஸோ அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் பதிவு செய்யறதுக்காக ஆகஸ்ட் 2020 இந்த போர்ட்டல் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ மாநிலங்களுக்கிடையான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டம் 1979. ஸோ இதன்படி அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான உரிமைகளை முதலாளிகள் வந்து பெறணும், கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், எம்இஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது வந்து கோவிட் டைமில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2021 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் ஹூ ரிட்டர்ன் பேக் டு தமிழ்நாடு டியூ டு COVID-19, சரிங்களா. ஸோ கோவிட்னால தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ டு சப்போர்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வெஞ்சர்ஸ் இன் மைக்ரோ என்டர்பிரைசஸ், சரிங்களா. ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுப்பாங்க அண்டர் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ மேக்ஸிமம் 15 lakh மேனுஃபேக்சரிங்கு, 5 lakh சர்வீஸ் செக்டாருக்கு. ஸோ 25% சப்சிடி வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் 2.5 lakhs வந்து சப்சிடி கிடைக்கும். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஐசின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், சரிங்களா. ஸோ இவங்க வந்து நான் ரெசிடென்ட் கமிஷனர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ். ஸோ இவங்களோட டைப் வச்சு இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. புலம்பெயர்ந்தோர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் 2021 அறிவிக்கப்பட்டிருக்கும். COVID-19 காரணமாக தமிழகம் திரும்பிய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக குறு நிறுவனங்களை சுயதொழில் தொடங்குறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக, சரிங்களா. ஸோ சிறு குறு நிறுவனங்கள் கடன் உத்தரவாத திட்டம் இது. ஸோ பிணை இல்லா கடன்கள் வந்து வழங்கப்படும். ஸோ அதிகபட்ச உற்பத்தி துறைக்கு 15 லட்சமும், சேவைத்துறையாக வந்து 5 லட்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மானியம் சொல்லி பார்த்தீங்கன்னா 25%, மேக்ஸிமம் 2.5 லட்சம் வந்து உங்களுக்கு மானியமும் கொடுப்பாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க மாவட்ட தொழில் மையங்கள். ஸோ இவங்க வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆணையர் அலுவலகத்தோட ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்ட், சரிங்களா. ஸோ வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியம். ஸோ வெளிநாடு வாழுங்கிறது அகிலக தமிழர்கள் நல வாரியம் அப்படின்னு சொல்லலாம் இது, சரிங்களா. ஸோ இது வந்து அமைச்சது 24/12/2022, சரிங்களா. ஸோ அப்படின்னா 24 டிசம்பர்
2022 தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அண்டர் செக்ஷன் 10(1) ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் வந்து 2011 சரிங்களா. ஸோ 2011 சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் சேர்மன் வந்து கார்த்திகேய சேனாபதி. ஸோ அயலக தமிழர் தினம் வந்து எப்போ கொண்டு வர பண்ணுறோம், 12 ஜனவரி சரிங்களா. ஸோ இந்த வெல்ஃபேர் போர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் எனது கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து அந்த என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழர் அவங்களுடைய ஹோம் டவுனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டமாக இந்த நான் ரெசிடென்ட் தமிழர்ஸ்க்காக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஸோ 24/12/2022 அன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் நலச்சட்டம் 2011 பிரிவு 10(1) கீழே அமைக்கப்பட்டிருக்கும். இதோடைய தலைவர் வந்து கார்த்திகேய சேனாபதி. அயலக தமிழர் தினம் எப்போ 12 ஜனவரி சரிங்களா. ஸோ எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் வந்து இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதாவது அயலக தமிழர்களுடைய சொந்த ஊர்களுடைய அந்த உள்கட்டமைப்பை அவங்களுடைய பங்களிப்பு மூலமாக மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த எனது கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வேர்களை தேடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அங்கே இருக்கக்கூடிய அவர்களை வந்து நமக்கு வந்து டூர் வந்து டூர் கூட்டு போவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கான திட்டம் தான் வேர்களை தேடி. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் 1994 கொண்டு வந்திருப்பாங்க. மேனுவல் ஒர்க்கர்ஸ்னால் அப்படின்னு பர்டிகுலராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பாடியை நேட்டிவ் பிளேஸ் கொண்டு போகிறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வெளியும் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் நலத்திட்டம் 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேலை செய்யும் இடத்துல அவர் வந்துட்டார்னா உடலை சொந்த ஊர் கொண்டு வர செலவுக்காக நிதி உதவி கொடுக்கப்படும். அடுத்து வந்து நிதி ஆயோக்குடைய டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஆன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான நிதி ஆயோக் தேசிய கொள்கை வரைவு 2021 சரிங்களா. இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அக்னாலேஜ் மைக்ரேஷன் ஆஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், சென்ட்ரல் டேட்டா பேஸு, மைக்ரேஷன் ரிசோர்ஸ் சென்டர், ஸோ கிரீவான்ஸ் ஹேண்ட்லிங் சென்சர், ஃபாஸ்ட் ட்ராக் லீகல் ரெஸ்பான்சஸ், அதெல்லாம் வந்து இந்த டிராஃப்ட் பாலிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தணும், ஒருங்கிணைந்த பகுதியாக ஸோ இடம்பெறுவதை ஒத்துக்கொள்ளுதல், மத்திய தரவுத்தளம், இடம்பெறும் ஆதார மையங்கள், குறைகளை கையாளக்கூடிய செல்கள், சட்டப்பூர்வ பதில்களை விரிவாக்க கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் 2018 அது வந்து ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணக்கூடியது. ஸோ போர்ட்டபிலிட்டி ஆஃப் ரேஷன் கார்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா சரிங்களா. ஸோ கேண்டிங் அக்சஸ் டு ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா. ஸோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு 2018 இந்தியா மூலம் ரேஷன் கார்டுகளின் பெயர்வு திறன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். ஸோ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு பாதுகாப்புக்கான அணுகலை உறுதி செய்யணும். அடுத்து வந்து அஃபோர்டல் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் அர்பன் மைக்ரன்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனுடைய ஒரு சப்ஸ்கிரிப் PMAY யூ. ஸோ இதனுடைய ஒரு சப்ஸ்கிரீம் தான் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் அர்பன் மைக்ரன்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் எக்கனாமிக் பேக்கேஜ் டு அட்ரஸ் COVID-19. நகர்ப்புற புலம்பெயர்ந்தோருக்கான மலிவு வாடகை வீட்டு வளாகங்கள். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறத்தினுடைய ஒரு துணை திட்டம் COVID-19 தீர்வு காண்பதற்காக அரசாங்கத்தின் பொருளாதார பொதியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து ஈஸ்டம் போர்ட்டல் சரிங்களா. ஸோ ISM போர்ட்டல் நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ISM போர்ட்டல் மாதிரி ஈஸ்டம் போர்ட்டல் 26 ஆகஸ்ட் 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர் இல்லை அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஈஸ்டம் போர்ட்டல் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 26 ஆகஸ்ட் 2021 அமித்ஷாரா அல்லது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பதிவு செய்யறதுக்காக இந்த ஈஸ்டம் போர்ட்டல் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லேபர் மைக்ரேஷன். பாப்புலேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.